அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட சனுக்கு வந்து 6th நவம்பர் வந்து பர்த்டே. ஸோ 5th மார்னிங்லாம் வந்துட்டு கப் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு தான் பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருந்தவன் அப்புறம் இடையிலேயே முழிச்சிட்டான். அவனை வச்சுக்கிட்டே ஒன்று ஒன்றும் பண்ணுறது பெரிய பாடாக இருந்துச்சு. ஏன்னா அழுக ஆரம்பிச்சிருவான் தனியாக இறக்கி விட்டா. அப்புறம் வா சேர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவனை என்கேஜ் பண்ணிட்டு கூடயே செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் என்னன்னு தெரில, என்னோட அந்த 2 பசங்களுக்குமே வந்து பர்த்டேனாவே நான் தான் எக்ஸைட்மெண்ட் ஆகுவேன் அவங்கள தாண்டி. ஆனால் எனக்கு இந்த வாட்டி கேக் செய்யணும் எதுவுமே ஒரு இதே தோணவே இல்லை. சரி, ஓகே, கேக் இல்லைனா பையனுக்கு வந்து ப்ரௌனி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ப்ரௌனியும் அண்ட் கப் கேக்கும் செய்யலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். அதை கூல் டவுன் பண்ணுறது தான் எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. ஏன்னா அதையே அவன் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். பர்த்டே வந்து வடகரையில் தான் செலிப்ரேட் பண்ண போயிருந்தோம். அதனால 6th மார்னிங் தான் வந்துட்டு ப்ரௌனி ரெடி பண்ணியிருந்தேன். அப்போ தான் வந்து கூல் டவுன் ஆனதுமே பேக் பண்ண கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பார்ட் 2ல பார்க்கலாம். டேக் கேர், பாய்.